ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் அமிர்த கால பயணம். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது நனவாகும் தொழில் முனைவோர் கனவுகள், சுய தொழில் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. உழு படைகள் செய்வோம், இரும்பு ஆணிகள் செய்வோம், ஞாலம் நடுங்கும் கப்பல்கள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் என்ற மகாகவி பாரதியின் கனவும் இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாக மாற வேண்டும் என்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற ஒரே இலக்கை நோக்கித்தான் பயணிக்கின்றன. 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் விக்சித் பாரத் என்ற இலக்கு எட்டப்பட வேண்டுமானால் நம் நாடு தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக சுயசார்பு உடைய தன்னிறைவு பெற்ற நாடாக வலுப்பெற வேண்டியது அவசியம். எனவேதான் சுய தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதிலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முன்னேற்றத்திலும் மிகுந்த கவனம் செலுத்தும் மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பல சிறப்பான கடனுதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டங்கள் குறித்து புதுச்சேரி மாநில முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் மேலாளர் திரு சதீஷ்குமாரை சந்தித்து பேசினோம். வணக்கம் சார். மத்திய மாநில அரசுகள் மூலமா சுயதொழில் முனைவோருக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. அந்த திட்டங்கள் பத்தியும் புதுச்சேரியில ஸ்பெசிபிக்கா செயல்பாட்டுல இருக்கக்கூடிய திட்டங்கள் பத்தியும் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். மாவட்ட முன்னோடி வங்கி சார்பாக புதுச்சேரியில சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு வகையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில பிரதான திட்டமாக சில திட்டங்கள் இருந்து வருகின்றன. ஸ்பெசிபிக்கா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் மப்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், அதாவது மோட்டிவேஷன் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு பர்சன் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த திட்டத்தின் கீழே அதிகபட்ச சப்சிடி 50% 50,000 வரையும் சப்சிடி கொடுப்பாங்க. அந்த 50,000க்கு மேல 2 லட்சம் வரையும் உள்ள அமௌண்ட்டுக்கு 35% சப்சிடி, அதிகபட்சமா 35,000 வரையும் கொடுப்பாங்க. இது பாண்டிச்சேரியில புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துல ஸ்பெசிபிக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். அது இல்லாம காமனா மத்த எல்லா இடத்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. அதுல பிரதம மந்திரி ஸ்வாநிதி ஸ்கீம், PM ஸ்வாநிதின்னு சொல்லுவாங்க. அது சாலையோர வியாபாரிகளுக்கான திட்டம். அந்த சாலையோர வியாபாரிகளுக்கான திட்டத்துல முதல் டிரான்ச்ல 10,000 ரூபாய், ரெண்டாவது தவணையா 20,000 ரூபாய், மூணாவது தவணை 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த திட்டம் கொரோனா காலகட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் பெரிதளவில் பயன்படணுங்கிற நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதுல நிறைய சாலையோர வியாபாரிகள் நாடு முழுவதும் பயன்பெற்றாங்க. பாண்டிச்சேரியிலையும் 5,000க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் இதுல பயன்பெற்று இருக்காங்க. சோ அந்த வகையில் இந்த திட்டத்தினுடைய வெற்றியை கருத்துல கொண்டு மத்திய அரசாங்கம் முதல் தவணையை 10,000 15,000, இரண்டாவது தவணையை 20,000 25,000, மூன்றாவது தவணையை 50,000 உயர்த்தி அந்த கடன் திட்டங்கள் வழங்கப்பட்டுகிட்டு இருக்குது. இது சாலையோர வியாபாரிகளுக்கான திட்டம். இது இல்லாம தச்சர், இரும்பு கருவி செய்பவர்கள், பொற்கொள்ளர், குயவர், மண்பானை செய்பவங்க, சிலை வடிப்பவர்கள், இது மாதிரி ஒரு 18 வகையான தொழில்கள் செய்யக்கூடிய பாரம்பரிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு PM விஸ்வகர்மாங்கிற திட்டம் இருக்குது. அது இல்லாம உணவு பதப்படுத்தக்கூடிய தொழில்களுக்கு PMFME அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு பதப்படுத்தும் திட்டத்தின் கீழே 35% கேபிட்டல் சப்சிடி கொடுப்பாங்க. அதுல 10 லட்சம் வரையும் அவங்க மானியம் வாங்கக்கூடிய அந்த தொழில பார்த்தோம்னா சின்னதா ஊறுகாய் தயாரிக்கிறது, மில்லட் வச்சு பிஸ்கட் தயாரிக்கிறது, அல்லது ஜாம், ஜூஸ் போன்ற பொருட்கள், அதாவது எந்த ஒரு உணவையும் அதை வேல்யூ அடிஷன் பண்ணி உணவு பதப்படுத்துற தொழிலா செய்யக்கூடியவங்களுக்கு அந்த திட்டங்கள் பொருந்தும். அது இல்லாம காமனா பார்த்தோம்னா முத்ரா கடன் திட்டங்கள்னு சொல்லுவாங்க. இது 2015 இருந்தே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பாண்டிச்சேரியில பெரும்பான்மையான மக்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகிறார். PMMY அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, இந்த திட்டம் பரவலா மக்கள் கிட்ட வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த திட்டத்துடைய சிறப்பு அம்சங்கள் பத்தியும் இந்த திட்டத்தின் தற்போதைய மேம்படுத்தப்பட்ட வடிவம் பத்தியும் சொல்லுங்க சார். முத்ரா கடன் திட்டங்கள்னு பார்த்தோம்னா சிசு, கிஷோர், தருண் 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. அதுல சிசுங்கிற கேட்டகரியில 50,000 வரையும், கிஷோர்ங்கிற கேட்டகரியில 50,000 இருந்து 5 லட்சம் வரையும், அதுக்கப்புறம் தருண்கிற கேட்டகரியில 5 லட்சத்துக்கு மேல 10 லட்சம் வரையும் கடன் வழங்கிட்டு வராங்க. 2015க்கு முன்னாடி பேங்குக்கு போனோம்னா கடன் திட்டங்கள் கீழே தொழில் முனைவோர்கள் கடன் பெறுவதற்கு பிணையம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலா இருந்து வந்தது. இந்த திட்டத்தின் கீழே 10 லட்சம் வரையும் 3 கேட்டகரியா பிரிச்சு பிணையமில்லா வங்கி கடன்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த சிசுங்கிற கேட்டகரியின் கீழே 50,000 வரையிலும், கிஷோர்ங்கிற கேட்டகரியின் கீழே 50,000க்கு மேல 5 லட்சம், 5 லட்சத்துக்கு மேல 10 லட்சம் வரையும்
பிணையமில்லா கடன்கள் தருண்கிற கேட்டகரியில கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கடந்த 10 ஆண்டுகள்ல 2015 இருந்து 2025 வரையும் கடந்த 10 ஆண்டுகள்ல மக்கள் பெரும்பான்மையான அளவுல வந்து நாடு முழுவதிலும் வந்து பயன்பெற்றதை கருத்தில் கொண்டு வந்து மத்திய அரசாங்கம் வந்து இத முத்ரா கடன் திட்டங்களை 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வரையும் தருண் பிளஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலையும் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்ப மக்கள் வந்து இந்த முத்ரா கடன் திட்டத்தின் கீழே வந்து 20 லட்சம் வரையும் வந்து பிணையமில்லா கடன்கள் வந்து பெற்று பெரிதளவில் பயன்பெற்று வருகிறார்கள். இது வந்து ஒரு சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் மற்றும் வணிகர்களுக்கு வந்து இது ஒரு வரமான ஒரு திட்டமாகவே பார்க்கலாம் மேடம். தன்னுடைய தையல் தொழிலை விரிவுபடுத்தி தொழில் முனைவோரா தான் மாறுறதுக்கு முத்ரா திட்டம் எப்படியெல்லாம் உதவி செஞ்சது அப்படின்னு புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த கவிதா ஹரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம் சார். நம்ம பாரத பிரதமரோட முத்ரா லோனு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அப்போ நான் போய் பேங்க்ல அப்ரோச் பண்ணேன். உடனே எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5 lakhs வந்து லோன் சாங்ஷன் பண்ணாங்க. அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு கடை தொடங்கி ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு அப்படியே பிஸ்னஸ் நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸ்கூல் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்தா இன்னும் 10 பேருக்கு வேலை கொடுக்கலாமே அப்படின்னு தாட் வந்தது. திரும்ப திரும்ப லோன் போனால் எல்லா இடத்துலையும் கொடுக்க மாட்டாங்கல்ல, ஆனால் நம்ம கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணோம்னா பேங்க்ல வந்து நமக்கு கண்டிப்பாக லோன் கொடுப்பாங்க. அப்படி தான் எனக்கு வந்து திரும்ப 10 லட்சமா லோன் சாங்ஷன் பண்ணாங்க. அந்த லோனை வாங்கிட்டு நான் இன்னொரு பொட்டிக் திறந்துட்டு அதுலேருந்து ட்ரெஸ் டிசைனிங் பண்ணி ஸ்கூல் காஸ்டியூம்ஸ், ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே செஞ்சேன். சுற்றியும் இங்கே உள்ள பெண்களுக்கும் வேலை வாய்ப்பும் கொடுத்தேன். இந்த முத்ரா லோன் மூலமாக என்னோட தரம் உயர்ந்தது மட்டும் இல்லாமல் பல பெண்களோட தரத்தையும் உயர்த்துறதுக்கு இது எனக்கு பெரும் துணையா இருந்தது. அதனால என்னோட பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாச்சு. சுய தொழில் தொடங்குறதுல நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது எதிர்பாராத செலவினங்கள், தடங்கல்கள் அப்படின்னு நிறையவே இருக்கும். அப்படி ஏற்படும் போது அவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய உதவி திட்டங்கள் ஏதாவது இருக்குங்களா? நிறைய அடிஷனல் திட்டங்கள் இருக்குது. இதுல வந்து பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனாங்கிற விபத்து காப்பீட்டு திட்டம், பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாங்கிற ஆயுள் காப்பீட்டு திட்டம், இந்த திட்டங்கள்லாம் இந்த முத்ரா கடன் திட்ட பயனாளிகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதன் மூலமா குறைந்தபட்ச வருடாந்திர பிரீமிய தொகையில வந்து இவங்களை வந்து நாங்க அந்த விபத்து காப்பீட்டு திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டத்துல 4 லட்சம் வரையிலான, இதுல ஒரு 2 லட்சம், அந்த திட்டத்தின் கீழே ஒரு 2 லட்சம்னு ஒரு 4 லட்சம் வரையிலான இன்சூரன்ஸ் காப்பீட்டு தொகையை வந்து கவர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து நாங்க கேட்டுக்கிறோம் எல்லா பேங்கர்ஸ்டையும். அது வந்து பெரும்பாலும் வந்து எல்லா வணிகர்களுக்கும், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கும், உற்பத்தி துறையா இருக்கட்டும், சேவை துறையா இருக்கட்டும், எந்த துறையிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் முனைவோருக்கும் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து அவங்களை கவர் பண்றதன் மூலமா பெரிதளவுல அவங்களுக்கு காப்பீட்டு தொகை இல்லைனாலும் ஒரு 4 லட்சம் வரையிலான காப்பீட்டு தொகை வந்து அவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க. வாழ்க்கையினுடைய நிச்சயமற்ற நிலைகள்ல வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியா ஏற்படக்கூடிய நிதி சிக்கல்கள், நீங்க சொல்ற மாதிரி எதிர்பாராத நிலைகள்ல வந்து சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து இந்த 2 லட்சம்ங்கிறது வந்து இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்திலேயோ சுரக்ஷா பீமா யோஜனாங்கிற விபத்து காப்பீட்டு திட்டத்திலேயோ வரக்கூடிய 2 லட்சங்கிறது வந்து அவங்க குடும்பங்களுக்கு வந்து ஒரு யாரோட இழப்பையும் நம்மளால ஈடு செய்ய முடியாது. ஆனா அந்த பைனான்சியலா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு அவங்களோட குழந்தைங்க வந்து ஒரு கல்விக்காகவோ இல்ல மற்ற விஷயங்களுக்காகவோ அவங்க வந்து ஒரு சூழ்நிலையை வந்து இடர்பாடு சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வந்து இந்த திட்டங்கள் வந்து பயனுள்ளதா இருக்குது. சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மனசுல பல்வேறு விதமான சந்தேகங்கள் வரும் இல்லைங்களா? அப்படி வரும்போது அவர்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வங்கிகள் மூலமாக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள்லாம் என்னென்ன? நாங்க மாவட்ட முன்னோடி வங்கி சார்பிலும் வந்து புதுச்சேரி மாநில வங்கியாளர்கள் குழுமத்தின் சார்பிலும் நிறைய விழிப்புணர்வு முகாம்களும் நடக்கும். இங்க முன்னோடி வங்கி, இந்தியன் வங்கி முன்னோடி வங்கிங்கிற முறையில வந்து அதுல வந்து ஃபைனான்சியல் லிட்ரஸி கிரெடிட் கவுன்சிலர்னு சொல்லுவாங்க, நிதிசார் கல்வி, நிதிசார் விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம இன்செட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்குங்க மேடம். அது என்னன்னா ஊரக வேலை வாய்ப்புக்காக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம வந்து துறைகள் மூலமா வந்து நிறைய விழிப்புணர்வுகள் நடக்கப்படுது. ஃபைனான்சியல் லிட்ரஸி கவுன்சிலர் நிதிசார் கல்வியும் வந்து நிறைய அளவில் வந்து பெரும்பான்மையா வந்து பாண்டிச்சேரியில வழங்கிட்டு வரோம். யாரும் தொழில் தொடங்குறதுல ரிஸ்க் இருக்கும். ஒரு தொழில் முனைவோராவோ இது போகும்போது வந்து அவங்க வந்து வேலை வாய்ப்பை உருவாக்க, மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு தொழில் முனைவோரா அவங்க வளரும் போது நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அவங்க பிசினஸ் அவங்க எதிர்பார்த்த நிலைமையில போகுமான்னு சொல்ல முடியாது. அந்த வகையில வந்து அவங்க தொழில் தொடங்குறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க. அந்த ஹெசிடேஷனை வந்து பிரேக் பண்ணுங்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் வந்து மானியம் கொடுப்பாங்க. 12 பப்ளிக் செக்டர் பேங்க், 21 பிரைவேட் செக்டர் பேங்க் வந்து இருக்காங்க. மொத்தம் பாண்டிச்சேரியில வந்து 303 வங்கி கிளைகள் வந்து செயல்பட்டு வருகின்றன. டெபாசிட்டை வாங்கி கடன் கொடுக்கறது தான் வங்கிகளோட வேலை. அப்ப வந்து அவங்க நல்லா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா போட்டி போட்டுக்கிட்டு வந்து வங்கிகள் வந்து அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்கு வந்து முன் வருவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள் இருக்கு. ஈவன் நான் சொன்ன முத்ரா கடன் திட்டங்கள்லயே முதல்ல 10 லட்சம் வரையும் பிணையமில்லா கடன்
கடன்கள் வந்து இப்போ 20 லட்சம் வரையும் பிணையமில்லா கடன்கள் வாங்க முடியுது. ஸோ அதற்கு மேலேயும் பெரியதளவில் அவங்க போகும்போது எம்எஸ்எம்இல லிமிட்டே கிடையாது. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் சைஸை பொறுத்து, அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் சைஸை பொறுத்து அவங்களுக்கு வந்து கடன்கள் வந்து வங்கிகள் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. சுய தொழில் முனைவோருக்கான மத்திய மாநில அரசின் பல்வேறு கடனுதவி திட்டங்கள் வங்கிகள் துணையோட சிறப்பா செயல்பட்டு வருது அப்படிங்கறத இதுவரைக்கும் உங்களோட பேசினதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சுய தொழில் தொடங்குபவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? ஒரு அழகான கோட் இருக்குது. வேலை தேடுபவர்கள்ங்கிறவங்க வேற ஒருத்தவங்களுக்கான கணக்கை எழுதுறவங்க, வேலை உருவாக்குபவர்கள் அவங்கள சுத்தி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்றவங்க தனது கணக்கை தானே எழுதி அதுக்கு 10 பேரை வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி அவங்களோட குடும்பத்தையும் வாழ வைக்கிறவங்கிற மாதிரி. அதுக்கு தான் வந்து இவ்வளவு திட்டங்கள் மாவட்ட முன்னோடி வங்கி சார்பிலும் வந்து நிறைய உதவிகள் வந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்களும் வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆகணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஏற்கனவே வந்து நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் திறம்பட நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா மாவட்ட முன்னோடி வங்கி வங்கிகள் சார்பா வழங்கக்கூடிய சேவைகளையும் இத்தனை திட்டங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண இவ்வளவு திட்டங்கள் கீழமோ பயன்பெற்று உங்களுடைய வருமானத்தை உருவாக்கி கொண்டு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் தயாரிப்போம், உலகிற்காக தயாரிப்போம் என்ற முழக்கத்தினை முழு மூச்சாக கொண்டு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களால் நூற்றுக்கணக்கில் இருந்த சுய தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை லட்சங்களில் பெருகியுள்ளது. அன்றாட பயன்பாட்டு பொருட்களின் உற்பத்தி தொடங்கி விண்வெளித்துறை வரை தொழில் முனைவோர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். இந்திய இளைஞர்களின் சுயதொழில் கனவுகளை நனவாக்கி அவர்களை தொழில் முனைவோராக்கும் உயர்ந்த நோக்குடன் மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்றால் அது மிகையல்ல. நேயர்கள் இதுவரை கேட்டது அமிர்தகால பயணம். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றது நனவாகும் தொழில் முனைவோர் கனவுகள், சுய தொழில் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி எல் விஜயா, படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.